செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அதிமுக சார்பில் முத்தமிழ் செல்வன் மீண்டும் போட்டி என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு நேற்று இடைத்தேர்தல் தேதியை அறிவித்தது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி அங்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக அங்கு இந்த முறை மீண்டும் போட்டியிட திட்டமிட்டிருக்காங்க. மிக குறிப்பாக அந்த தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கு முத்தமிழ் செல்வன் என்கிற வேட்பாளர் அங்கு 2 முறை போட்டியிட்டு இருக்கிறார். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவர் அங்கு போட்டியிட்டு சுமார் 44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் மறைந்த புகழேந்தி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியை கடந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல 2021ஆம் ஆண்டு மீண்டும் முத்தமிழ் செல்வன் அங்கு போட்டியிட்டார். ஆனால் அங்கு 9,573 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியுற்றார். எனவே அந்த வகையில் மீண்டும் முத்தமிழ் செல்வன் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டப்பேரவை தொகுதியில் அங்கு மும்முனை போட்டி நிலவியது, 4 முனை போட்டி நிலவியது. மிக முக்கியமாக அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, அதிமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் அப்படி இருக்கக்கூடிய நிலையில விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் அங்கு விசிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை விட வேட்பாளரை கம்பேர் பண்ணும்போது வெறும் 6,500 வாக்குகள் வித்தியாசம் தான் அதிமுக குறைவா பெற்றிருந்தது. எனவே விழுப்புரம் ஸ்ட்ராங் கிரவுண்ட் அதிமுக நினைக்கிறாங்க. எனவே பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அங்க நிச்சயமா போட்டியிட இருக்கிறாங்க. ஆனால் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முத்தமிழ் செல்வனுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பேசப்பட்டாலும் அந்த விக்கிரவாண்டி பகுதியில் கூடிய ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரும் அங்கு வேட்பாளரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த இருவரில் யாரேனும் ஒருவர் அங்கு வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் தலைமையினோட திட்டமா இருக்கு. முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அந்த தொகுதிக்கு பரிச்சயம் பெற்றவராக இருந்தாலும் அதே போல அங்கு 2 முறை அங்கு போட்டியிட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிறதும் ஒரு தகவலா இருக்கிறது. அதே போல புதிய வேட்பாளராக களமிறக்கினால் அங்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் என்பவரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அதிமுக வச்சிருக்கிறாங்க. இந்த கடந்த கால தேர்தலுடைய முடிவுகளை வச்சு பார்க்கும்போது அதிமுகவிற்கு அங்க ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பா தலைவராக இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சிவி சண்முகத்தியுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அங்க போட்டியிட திட்டம் வச்சிருக்காங்க. ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாமக அங்க அலைன்ஸ் இருந்தாங்க. அது ஒரு ஃபேவரா இருந்துச்சு அதிமுகக்கு. ஆனால் இந்த முறை பாமக என்டிஏ அலைன்ஸ் இருக்கிறதுனால பாமக அங்க போட்டியிட்டால் அது நிச்சயமாக அதிமுகவுக்கு சற்றே ஒரு பின்னடைவும் ஏற்படுத்தும். இருப்பினும் இந்த தேர்தலில் மக்களவை தேர்தலை வச்சு பார்க்கும்போது அங்க பாமக 3rd பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஏன்னா அதிமுகவுக்கு நாங்கள் ஓட் பேங்க் இருக்கிறது தான் ப்ரூவ் பண்ணுது. எனவே அதிமுக இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்று முத்தமிழ் செல்வன், மற்றொருவர் பன்னீர்செல்வம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.